திரு ஆமாத்தூரை தொடர்ந்து தச்சூர், ஆண்டார்குப்பம் என்று இந்நாளில் வழங்கப்படுகிறது. பொன்னேரி புகைவண்டி நிலையத்துக்கு அருகில் உள்ளது. பிற மாவட்டங்களிலும் இப்பெயர் கொண்ட திருத்தலங்கள் உள்ளன. ஆனால் ஆண்டார்குப்பம் என்ற பிரபல முருகத்தலம் சென்னைக்கு அருகில் பொன்னேரி ரயில் நிலையத்திற்கு அருகே உள்ள இத்திருப்புகழ் திருத்தலம் ஆகும். கௌமார அட்டவணைப்படி 732 ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம். திருப்புகழ் 732. அச்சா இருக்காணி காட்டி கடைந்த செப்பு ஆர் முலை கோடு நீட்டி சரங்களை போல் விழி கூர்மை நோக்கி குழைந்து உறவாடி அத்தான் எனக்கு ஆசை கூட்டி தயங்க வைத்தாய் என பேசி மூக்கை சொரிந்து அக்கால் ஒரு காலம் ஏக்கற்று இருந்தீரிலை ஆசை வைச்சாய் எடுப்பான பேச்சுக்கு இடங்கள் ஒப்பு ஆர் உனக்கு ஈடு பார்க்கில் கடம்பன் மட்டோ என பாரின் மூர்க்க தனங்கள் அதனாலே மைப்பாகு என கூறி வீட்டில் கொணர்ந்து புல் பாயலில் காலம் வீற்று கலந்து வைப்பார் தமக்கு ஆசையால் பித்து அலைந்து திரிவேனோ எச்சாய் மருள்பாடு மேற்பட்டு இருந்த பிச்சு ஆசருக்கு ஓதி கோட்டைக்கு இலங்க மிக்கா நினைப்போர்கள் வீக்கில் பொருந்தி நிலையாயே எட்டாம் எழுத்தை ஏழையேற்கு பகர்ந்த முத்தா வலுப்பான போர்க்குள் தொடங்கி எக்காலும் மக்காத சூர் கொத்து அறிந்த சினவேலா தச்சா மயில் சேவலாக்கி பிளந்த சித்தா குரப்பாவை தாழ்க்குள் படிந்து சக்காகி அப்பேடையாட்கு புகுந்து மணமாகி தப்பாமல் இப்பூர்வ மேற்கு தரங்கள் தெற்காகும் இப்பாரில் கீர்த்திக்கு இசைந்த தச்சூர் வடக்கா மார்க்கத்து அமர்ந்த பெருமாளே. எட்டாம் எழுத்து ஏழேற்கு பகர்ந்த முத்தா வலுப்பான போர்க்குள் தொடங்கி எக்காலும் மக்காத சூர்கொத்து அறிந்த சினவேலா தச்சா மயில் சேவலாக்கி பிளந்த சித்தா குரப்பாவை தாழ்க்குள் படிந்து சக்காகிய பேடையாൾക്ക് புகுந்து மணமாகி தப்பாமல் இப்பூர்வ மேற்கு தரங்கள் தெற்காகும் இப்பாரில் கீர்த்திக்கு இசைந்த தச்சூர் வடக்காகும் மார்க்கத்து அமர்ந்த பெருமாளே. தச்சூர் வடக்காகும் மார்க்கத்து அமர்ந்த பெருமாளே. எஞ்சி நிற்பவராய் மயக்கம் கடந்தவராய் விளங்கிய பித்து என்ற குற்றம் உடைய சிவபெருமானுக்கு பிரணவ மந்திர பொருளை உபதேசம் செய்தவனே, மதில் அரண் கொண்ட கோட்டையில் சிறையிட்டது போல மனம் என்ற கோட்டையில் விளங்குமாறு மிகவும் நன்கு தியானம் செய்பவரின் பக்தி என்ற கட்டில் அகப்பட்டு நிலைப்பவனன்றோ நீ. எட்டாம் எழுத்தை எளியேனுக்கு உபதேசம் செய்த முத்தனே, பலமான போரை தொடங்கி எப்போதும் அழியாத சூரனை மாமரத்தையும் அவனது குடும்பத்தையும் அடியோடு அறிந்த சினம் கொண்ட வேலனே தச்சனே, மாமரத்தினின்றும் மயிலும் சேவலும் வருமாறு அதை பிளந்த சித்தனே, குறவர் மங்கையான வள்ளியின் அடிகளில் பொருந்தி அவளுக்கு கண்போலாகி அவர் இருக்கும் இடத்துள் புகுந்து அவளை மணந்து தவறாமல் எப்போதும் இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்ற 4 திக்குகள் கொண்ட இப்பூ உலகத்தில் புகழுடன் விளங்கும் தச்சூர் என்ற ஊரின் வடக்கே அமைந்துள்ள வழியில் ஆண்டார்குப்பம் என வழங்கும் இப்பதியில் வீற்றிருக்கின்ற பெருமாளே. பொதுமகளிர் வன்மை உடையதாய் அழுந்த பதிந்த ஆணியை காட்டி கடைந்து எடுக்கப்பட்ட செப்புக்குடம் போன்று உள்ள சிமிழ் போன்ற கொங்கையான முலையை காட்டி அம்புகளை போன்ற விழிகளால் கூர்மையுடன் நுட்பமாக பார்த்தும் மனம் நெகிழ்ந்தும் உறவாடுவர். அத்தான் எனக்கு ஆசையை உண்டாக்கி என்னை மிகவும் வாடச் செய்து விட்டாய் என்று சொல்வர். மூக்கை சொரிந்து முன்னம் ஒரு காலத்தில் ஆசையுடன் என்னிடம் வந்திருந்தீர், இப்போது என்னிடம் ஆசையில்லை,
ஆதலால் நிந்தை பேச்சுக்கு இடம் வைத்து விட்டீர். யோசித்து பார்த்தால் உனக்கு ஒப்பானவர் ஈடானவர் யார் உள்ளார்? முருகன் முதலாக உன்னை ஒத்தவர் இல்லை என்று சொல்வர். இந்த உலகத்தில் மூர்க்கத்தனம் கொண்ட அவர்தம் செயலால் வெள்ளப்பாகு போல் இனிதாய் பேசி தம் வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்று கோரைப்புல் பாயில் தக்க சமயத்தில் தனித்து கலப்பர் பொதுமகளிர். அவர்கள் மீது ஆசை கொண்ட காரணத்தால் பித்து நிலை கொண்டு திரிவேனோ? நான் திரியாதிருக்க நீ அருள் செய்தல் வேண்டும் என்று வேண்டியவாறு. மூக்கை சொரிதல். இது ஒருவர் செயல் நிறைவேற வேண்டி தம் விருப்பத்தை தெரிவிக்கும் செய்கைகளுள் ஒன்றாகும். எக்காலும் மக்காத எக்காலத்திலும் மட்கி போகாத சூரன் என்றும் அழியாதிருக்கும் வரத்தை பெற்றவன். ஆதலால் மக்காத அழியாத என்ற பொருளில் கூறியுள்ளார். தச்சா, முருகனை பிளந்து மயிலாகவும் கோழியாகவும் ஆகச் செய்தான் முருகன். அச்செயல் தச்சன் ஒருவன் ஒரு மரத்தினின்று மயிலும் கோழியும் செய்தலை போன்றது என்பதாக கருத்தை தெரிவிக்கின்றது.